உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கெல்லாம் வேப்பங்கொண்டை பொறி கொண்டு போய் சந்தையில் விற்றமா படி 40 பைசா 50 பைசான்னு தருவாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு ஸ்கூலு, 8 8:30 வரைக்கும் வேப்பங்கொண்டை பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவேன். 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க கரெக்டாக. எங்களுக்கு 4 மணிக்கு விட்டா வந்து தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாணி பொறுக்கி எருமா மட்டைன்னு சொல்லுவாங்க. அதை தட்டி காய வச்சு, அன்னைக்கெல்லாம் அடுப்பத்துக்கு இன்னைக்கெல்லாம் சிலிண்டர் கிடையாது, அந்த எருமா மட்டையை அடியில் வச்சு அது மேலே முள்ளு குச்சி வச்சு தான் அடுப்பத்தை வைப்பாங்க, விறகு சீக்கிரம் பிடிக்கணும்னு. அப்படி அந்த எருமா மட்டையை சாணி பொறுக்கணும் 4 மணிக்கு தட்டுக்கூடை எடுத்து போய். ஆமா, அப்ப டவுசரை வாங்கி வச்சுக்கிட்டு கோமணம் கொடுப்பாங்க. டவுசர் ரொம்ப பெரிய விஷயம். அந்த கோமணத்தை கட்டிட்டு போய் சாணி பொறிக்கிட்டு வரணும். அப்புறம் கோமணத்தை வாங்கிட்டு காலையில பள்ளிக்கூடம் போகும்போது டவுசர் கொடுப்பாங்க. ஒரு டவுசர் தான் இருக்கும். இப்படியெல்லாம் இந்த 4வது படிக்கவே நான் கஷ்டப்பட்டேன். ஏன் இந்த கஷ்டப்பட்டதை சொல்றேன்னா, என் பிள்ளைங்க தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மனம் தோண்டு போச்சு, நான் ஒரு முயற்சி பண்ண தோத்துட்டேன்லாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்த என்னால் உங்க முன்னாடி நிற்க முடியுதுன்றால் நீங்கள் எத்தகைய வரம் பெற்றவர்கள். உங்களுக்கு ஒரு கல்வி இருக்கும், ஒரு துணை இருக்கும், ஒரு தாய் தந்தை இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அரசு துணை இருக்குது. எங்க காலங்கள்லாம் அப்படி இல்லை. காமராஜர் போட்ட மத்தியான சத்துணவு திட்டம், ஒருவேளை கோதுமை சோறு கிடைக்கும், அவ்வளோ சாதம். இன்னைக்கு எத்தனை காலை திட்டமெல்லாம் இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு போனால் கூட சாப்பாடு இருக்குது, மதிய உணவு இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் நீங்களா உழைப்புக்கு துளியும் அஞ்சாமல் உங்கள் மன உறுதியை வளர்த்து கொண்டு வெற்றி பெறுங்கள், வெற்றியோடு இருங்கள். உங்களுக்கு நீங்க தான் ஹீரோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய திறமையை நீங்களே மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு யார் தன்னம்பிக்கை தர முடியும்? இன்னொரு ஆளை தன்னம்பிக்கை பார்க்காதீங்க. நீங்க தான் தன்னம்பிக்குரிய மனிதர்களை அவங்களை உருவாக்கி வெற்றி பெறுகின்ற வாழ்த்துகின்றேன். உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்துட்டதில் மிக்க மகிழ்ச்சி. ரம்யாவுக்கு அவர் குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். மனம் தளராத உழைக்கும் ரம்யாவுக்கு நிச்சயம் எதிர்காலம் இருக்கும். ஒரு சின்ன விளம்பரம் தான் கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டேன். நான் கொடுக்காத விளம்பரமே இல்லை, லைனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்குமே. ஆமாம், யாருக்கும் நான் இல்லை என்று சொல்லுவதில்லை. சேலமாரார் ஒரு தமிழ் நிறுவனம், உங்கள் நிறுவனம். தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு வளர்ச்சி காட்டு, தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். தொழில் முயற்சி செய்யும் போது மக மன உறுதியோடு செய்யுங்க. எந்த இடத்துலையும் கலங்கி நின்னா விலகி போகாது. கண்ணதாசன் சொல்லுவாரு, நம்ம எப்பவுமே விலகி போய் மனசை கொடுத்துடக்கூடாது. கஷ்டம் வரும்போது கண்ணை திறந்தவை மூடிடாத, கஷ்டம் வெளியேறட்டும். அந்த மாதிரி இருக்கத்துக்கு போயிடாதீங்க, உற்சாகத்தோட இருங்க. வெற்றி நிச்சயம். ரம்யா அவர்களே, மீண்டும் ஈவினிங் வந்து சந்திக்கிற வாழ்த்துகள், வாழ்த்துகள். உற்சாகத்தின் மக்கள், திருச்சி மக்களுக்கு வாழ்த்துகள். நன்றியுடன் என்றும் சேலமாரார் தமிழ் செல்வன். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.